வணக்கம் சுட்டி பசங்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். இது வெறும் கதை நேரம் மட்டும் இல்ல, இது கதையும் கருத்தும் நிறைந்த நேரம். அதாவது ஒவ்வொரு கதைக்குள்ளயும் ஒளிஞ்சிருக்கிற நல்ல பழக்கங்களையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். தயாரா குட்டி நண்பர்களே? வாங்க கதை உலகத்துக்கு போகலாம். ஒரு பசுமையான கிராமத்தில் கண்ணன் மற்றும் மணி என்ற 2 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்த நண்பர்கள். பள்ளிக்குச் சேர்ந்து செல்வது, மாலையில் விளையாடுவது, கதைகள் பேசுவது என அவர்களின் நட்பு நாளுக்கு நாள் ஆழமாக வளர்ந்தது. கண்ணன் அமைதியானவன். எந்த விஷயத்தையும் யோசித்து செயல்படுவான். அவனுக்கு நீச்சல் நன்றாக தெரியும். மணி சுறுசுறுப்பானவன், தைரியமானவன். ஆனால் சில நேரங்களில் ஆபத்தை கவனிக்காமல் செயல்படுவான். ஒருநாள் மாலை நேரத்தில் அவர்களை விட வயதில் பெரிய சில சிறுவர்கள் கண்ணனையும் மணியையும் அணுகினார்கள். அருகிலுள்ள ஆற்றுக்குச் சென்று விளையாடலாம், தண்ணீர் ரொம்ப குளுமையாவே இருக்கும் என்று சொன்னார்கள். மணிக்கு அந்த யோசனை மிகவும் பிடித்தது. கண்ணனும் முன்பு ஆற்றுக்குச் சென்றிருந்தான். அவனுக்கு நீச்சல் தெரிந்ததால் இருவரும் அவர்களுடன் ஆற்றுக்குச் சென்றார்கள். ஆற்றின் அருகே சென்றதும் அனைவரும் கரையோரத்தில் விளையாடினார்கள். சிலர் தண்ணீரில் நீந்தினார்கள். கண்ணன் மெதுவாக நீந்திக் கொண்டிருந்தான். மணி கரையிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த பெரிய சிறுவர்களில் ஒருவன், "மணி, உள்ளே வா, தண்ணீர் ஆழமில்லை" என்றான். அதைக் கேட்ட கண்ணன் உடனே சொன்னான், "மணி, உள்ளே போகாதே, உனக்கு நீச்சல் தெரியாது, இது ஆபத்தாவே இருக்கும்." ஆனால் மணி அதை பெரிதாவே எடுத்துக்கொள்ளவில்லை. "பரவாயில்லை கண்ணா, நான் பார்த்துக் கொள்கிறேன்" என்று சொல்லி மெதுவாக ஆற்றுக்குள் சென்றான். திடீரென்று மணியின் கால்கள் தண்ணீரில் வழுக்கியது. அவன் சமநிலை இழந்து ஆழத்தில் விழுந்தான். "கண்ணா!" என்று கத்தினான் மணி. அதை பார்த்த பெரிய சிறுவர்கள் பயந்து உதவி செய்யாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். கண்ணன் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. உடனே ஆற்றுக்குள் பாய்ந்தான். போராடி மணியை பிடித்து உயிருடன் கரைக்கு இழுத்து வந்தான். மணிக்கு சுவாசம் சரியாக இல்லை. கண்ணன் அருகிலிருந்த பெரியவர்களை அழைத்து மணியை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். மணி சுயநினைவுக்கு வரும் வரை கண்ணன் அவன் அருகிலேயே இருந்து உணவு உண்ணாமல் தூங்காமல் கவனித்தான். "என் நண்பன் நன்றாக ஆக வேண்டும்" என்று தினமும் பிரார்த்தித்தான். சில நாட்களில் மணி முழுமையாக குணமடைந்தான். கண்களை திறந்ததும் முதலில் அவன் பார்த்தது கண்ணனையே. "கண்ணா, நீ அன்று என்னை தடுத்தாய், நான் கேட்கவில்லை. இன்று நீயே என் உயிரைக் காப்பாற்றினாய். இதுதான் உண்மையான நட்பு" என்று மணி கண்ணீருடன் சொன்னான். கண்ணன் மெதுவாக புன்னகைத்து சொன்னான், "நண்பன் என்பவன் ஆபத்தில் விட்டு செல்லக்கூடாது." குறள் எண் 787. குறள். அதிகாரம் நட்பு. குறள். அழிவினவை நீக்கி ஆருய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. விளக்கம். அழிவு தரும் வழியில் நண்பன் சென்றால் தடுத்து, துன்பம் வந்தால் அதை அவனுடன் பகிர்வதே உண்மையான நட்பு. என குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதையும் கருத்தும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்க கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் குடும்பத்தில் நீங்களும் இணைஞ்சிடுங்க. ததா!